இது மற்றும் ஒரு விடுதலை நாள் அல்ல, 75வது விடுதலை நாள். இந்த நாட்டுக்கு பொன்னான நாள், ஜனநாயகத்துக்கு அடிப்படை விடுதலை. அந்த விடுதலையை அந்நியர்களிடமிருந்து இந்த நாடு பெற்று 75 ஆண்டுகள் ஆகிறது. இந்த பொன்னான நாளை இந்த சவாலான சூழலிலும் ஒவ்வொரு இந்தியனும் கொண்டாடுகின்றோம். இந்த சிறப்பு அமர்வுக்கு, இந்த சிறப்பு தொகுப்புக்கு வரவேற்கின்றோம். நம்முடைய கர்னல் சுந்தர் இணைகிறார். வரலாற்று பொன்னாள் இல்லையா அந்த நாள்? ரொம்ப ஒரு முக்கியமான நாள். இதை நம்ம பிரதம மந்திரி ஆசாதி கா அமிர்த் மகோத்சவ் அப்படிங்கிறார். அதாவது விடுதலையின் இனிமையான பெருங்கொண்டாட்டம் என்று அவர் பெயர் வைத்திருக்கிறார். அது மாதிரி இப்போது இந்த 75 ஆண்டுகளில் நாம் ஆரம்பிக்கும் போது நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லாத விஷயமே இல்லை. கொரோனா என்ற ஒரு சனியை நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தாலும் மக்கள் அதை சரிவர மீட் பண்ணி அதை வச்சு அதை ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இந்த 75வது சுதந்திர நாள் தின விழாவை கொண்டாடுவதில் நாம் எல்லாம் மொத்த நாடே சந்தோஷத்தில் திளைந்திருக்கிறது. அங்கங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை கலர் மூவர்ண கொடிகள் பறக்கின்றன. நேற்று இரவு மூவர்ணத்தில் எல்லா அரசு கட்டிடங்களும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. 75 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார், அட் த ஸ்ட்ரோக் ஆஃப் த மிட் நைட் ஆர் when the world is asleep, India shall awake to light and freedom என்றார். அதாவது நள்ளிரவு 14ஆம் தேதி நள்ளிரவு 75 ஆண்டுகளுக்கு முன் அவர் சொன்னது, நள்ளிரவில் உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலே இந்தியா சுதந்திரத்திலும் வெளிச்சத்திலும் விழித்தெழும் என்று சொன்னார். அதுபோல் 75 ஆண்டுகள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளோ சாதனைகள் செய்திருக்கிறோம், எவ்வளோ கஷ்டங்களை சமாளித்து கொண்டிருக்கிறோம். இப்பவும் சவாலான பல கஷ்டங்கள் இருப்பினும் நாடு இந்த சுதந்திர விழாவை மனமாற கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இதன் கொண்டாட்டங்கள் தெரிகின்றன. நான் முக்கியமாக இப்போ டெல்லியில் நமது பிரதம மந்திரி பேச போகிறார். அவர் நாட்டுக்காக என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்பதற்காக ஆர்வமாக நாடே காத்து கொண்டிருக்கிறது. இது 8வது முறை அவர் செங்கோட்டையின் மதில்களிலிருந்து, செங்கோட்டையின் கொத்தளத்திலிருந்து நாட்டுக்கு அவர் பேசுவது. முதல் தடவை அவர் பேசியது 2014ஆம் ஆண்டு. நான் இங்கே இருந்தேன். அப்போத்திலிருந்து ஒவ்வொரு வருஷமும் அவருடைய ஸ்பீச்சை, அவருடைய பேச்சை நான் இங்கிருந்து கேட்டு அதை மக்கள் அதை என்ஜாய் பண்ணும்போது நானும் அவர்களுடன் இருந்திருக்கிறேன் தந்தி டிவி வாயிலாக. இதுவும் ஒரு அது போன்று இன்னொரு நிகழ்ச்சி. இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய 2 நாட்கள் நம்முடைய தேசத்தில். ஒன்று குடியரசு தினம், 2வது நம்முடைய சுதந்திர தினம். இந்த சுதந்திர தின விழாவில் அனைவரும் சந்தோஷமாக சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று நாடே விரும்பி கொண்டிருக்கும் இந்த நன்னாளில் நாம் ஆசாதி கா அமிர்த் மகோத்சவ் என்று சொல்லக்கூடிய சுதந்திரத்தின் அமிர்தமான பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் பார்த்து கொண்டிருப்பது திஸ் தி கார்ட் ஆஃப் ஆனர். இதில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், டெல்லி போலீஸ் ஆகிய 4 கண்டிஜெண்ட் இருக்கின்றன. ஒவ்வொரு கண்டிஜெண்டிலும் 20 பேர், 5 பேர் ரோ, 4 காலம்ஸ் அண்ட் 5 ரோஸ், 20 பேர் ஒரு கண்டிஜெண்டிலும் இருக்கிறார்கள். இதில் இந்த ஆர்மி கண்டிஜெண்ட்டை தி கார்ட் ஆஃப் ஆனர் வில் பி கமாண்டட் பை பியூஷ் கவுர். கமாண்டர் பியூஷ் கவுர் நேவியை சேர்ந்தவர், கடற்படையை சேர்ந்தவர். இவர் தான் இதை கமாண்ட் செய்கிறார். அதில் இருக்கிற இந்த 20 கண்டிஜெண்ட்டுக்கும் முன்னால் அதிகாரிகள் நின்று கொண்டு இருக்கிறார்கள், பின்னால் 20 பேர் நின்று. இதை நாம் பார்ப்பது பியூஷ் கவுர். ஆர்மி இராணுவ கண்டிஜெண்ட்டை மேஜர் விகாஸ் சாங்வான் அவர்கள் கமாண்ட் செய்கிறார். அதேபோல் ஏர்ஃபோர்ஸ் கண்டிஜெண்ட்டை ஸ்குவாட்ரன் லீடர் பெர்வால் அவர்களும், நேவல் கண்டிஜெண்ட்டை ஏர்ஃபோர்ஸ் ஸ்குவாட்ரன் லீடர் பெர்வால். 75 ஆண்டுகள் எவ்வளவு